வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து நடத்தப்படக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்குரிய சைக்காலஜி ரிலேட்டட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடான 25 மாடல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அந்த 25 மாடல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து வீடியோஸ் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ சைக்காலஜி ரிலேட்டட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம இனி வர வாரங்கள் வர டேஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியராக, ரொம்ப ஈஸியான சம்ஸ்லேருந்து ரொம்ப டஃப்பான சம்ஸ் வர எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இனி போகிற எல்லா மேக்ஸ் சம்ஸுமே பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்குமே வெரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொடரை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. 2 இருக்குது, 5 இருக்குது, 10, 17, 26. அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஓட 3 கூட்டினா 5, 5ஓட 5 கூட்டினா 10, 10ஓட 7 கூட்டினா 17, 17ஓட 9 கூட்டினா 26, 26ஓட 11 கூட்டினா 37. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆட் பண்ணுற நம்பர் எல்லாமே பாருங்கள் 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்படை எண்கள். ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு நம்பரையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அடுத்த நம்பர்ஸ் கிடைக்கிது அப்படின்றது தான் இதோடைய கான்செப்டே. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா சம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி சம்ஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர், அதாவது அந்த வரிசையில் அடுத்தடுத்த நம்பர் கூடுதா குறையுதா, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்ஸாக்காக கூட ஆன்சர் வர மாதிரி இருக்கும், இல்லை ஜோடியாக கூட மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த லைன், அந்த ஆர்டர், அந்த வரிசை வந்து எப்படி இருக்குன்றதை ஃபைன் பண்ணணும். அப்புறம் ஒன்று கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, இல்லை மல்டிப்ளை இருக்கா, இல்லை டிவைட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணாலே மேக்ஸிமம் இதுக்குரிய ஆன்சரை ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு நம்பருமே அடுத்தடுத்து கூடியிருக்கு. ஸோ எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 9 அப்படின்னு கூடுறப்போ அப்போ அடுத்து என்னவா கூடணும், 11 கூடணும். அப்போ 26ஓட 11 கூட்டினீங்கன்னா 37 அப்படின்றது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விடுபட்ட எண்ணை காண்க. 1, 8, 27, 64. அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 216. ஸோ இந்த நம்பர்ஸ் பாருங்கள், ஒன்றுமே அதாவது ரொம்ப ஒன்றுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எல்லாமே வந்து கூடிட்டு போகுதுன்னு தெரியுது, டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த நம்பர்ஸ்னால் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும். 8ன்றது 2's க்யூப்பில் வரும், 27ன்றது 3's க்யூப்பில் வரும் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னே தெரியுது. ஓகேங்களா? அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு இதுக்குரிய ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1's க்யூப்க்குரிய ஆன்சர், 8 அப்படின்றது 2's க்யூப்க்குரிய ஆன்சர், 27ன்றது 3's க்யூப்க்குரிய ஆன்சர், 64 4's க்யூப்க்குரிய ஆன்சர், 216 6's க்யூப்க்குரிய ஆன்சர். அப்போ நடுவில் என்ன வரணும், 5's க்யூப்க்குரிய ஆன்சர் வரணும். அப்போ 5's க்யூப்க்குரிய ஆன்சர் 5 25, 25 5 125 அப்படின்றது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4, 8, 12, 16, 20. இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கூடிக்கிட்டே போகுது. ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 × 4 4, 4 × 2 8. கரெக்டாக? அதாவது இரினாங்க 8, முன்னாங்க 12, நாங்க 16, ஐநாங்க 20. அப்போ அடுத்து என்ன வரும், 6 24. ஸோ 4ஓட மடங்குகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் பி 24 அப்படின்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 81, 72, 63, 54, 45ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு வருது, டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 3 சம்மே நம்மளுக்கு கூடிகிட்டே இருந்துச்சு, இது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன மெத்தடில் டிக்ரீஸ் ஆகும், இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது, எல்லாமே 9th டேபிளில் வரக்கூடிய ஆன்சர்ஸ். ஓகே, கரெக்ட் தெரியுதா? 9 × 9 9 9 81, 8 அதாவது 8 9 72, 7 9 63, 6 9 54, 5 9 45. அப்போ ஆன்சர் என்ன வரும், 4 9
36 அப்படின்றது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கீழே எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறதுமே ஓரலாக அதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம ரிட்டன் எழுதி கூட நம்ம அடுத்த வீடியோஸ்லேருந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கனால நான் உங்களுக்கு இப்போ டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொடரை நிரப்புக. 3, 9, 27, 81. இதுவுமே பார்த்தீங்களா 9 டேபிளில் வர மாதிரி இருக்குது, 3 டேபிளில் வர மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு 3, அடுத்து 3 ஸ்கொயர்டு, 3 9, அடுத்து 3 க்யூப், 3 9, 93 27, அடுத்து 27 3 81. கரெக்டாக? அதாவது 3/4. அப்புறம் என்ன வரணும், 3/5. அதாவது 81 × 3 பெருக்குனீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 243. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் பி 243 243 அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட்டு 1 1 2 3 5 8 13 இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கதே பார்த்துக்கோங்க. 1 ஃபஸ்ட்டு 1ஓட 0 ஆட் பண்ணால் அதே 1 வரும். அடுத்து 1ஓட 1 ஆட் பண்ணுறப்போ 2, 2ஓட 1 ஆட் பண்ணுறப்போ 3, 3ஓட 2, அதாவது முன்னாடி இருக்க நம்பரை ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணால் 2, 2ஐயும் 1 ஆட் பண்ணால் 3, 3ஐயும் 2ஐயும் அந்த முன்னாடி இருக்க நம்பரையும் ஆன்சராக அந்த நம்பரையும் ஆட் பண்ணிடணும். 3ஐயும் 2 ஆட் பண்ணால் 5, 5ஐயும் 3ஐ ஆட் பண்ணால் 8, 8ஐயும் 5ஐ ஆட் பண்ணால் 13, 13ஐயும் 8ஐ ஆட் பண்ணுறது ஆன்சர். அப்போ லாஸ்ட்டு 13 8 ஆட் பண்ணால் 21 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 13 8ஐயும் கூட்டுறப்போ 21 வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விடுபட்ட எண்ணை காண்க. 5, 11, 23, 47, 95. இப்போ இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 இருக்குது. 5 எப்படின்னா 2 2 4, 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 2 2 4, 4 1 5. 11 பார்த்தீங்கன்னா அந்த 5ஓட 2 பெருக்கிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறாங்க, 2 பெருக்கிறாங்க, அதோட 1 ஆட் பண்ணிடுறாங்க. அடுத்து 5 வருது ஆன்சர். அந்த 5ஐயும் 2ஐயும் பெருக்கிறாங்க, அதோட 1 ஆட் பண்ணுறாங்க. 2 10, 10 1 11. அடுத்து 11ஐயும் 2ஐயும் பெருக்கிறாங்க, அதோட 1 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 22 + 1 23. 23ஐயும் 2ஐயும் பெருக்கிறாங்க, அதோட 1 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 46 + 1 47. இப்போ 47ஐயும் 2ஐயும் பெருக்கிறாங்க, அதோட 1 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 94 + 1 95. அதே மாதிரி இப்போ 95ஐ 2ஆல் பெருக்கணும், அதோட 1 ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 95ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 190, 190ஐயும் 1 ஆட் பண்ணிங்கன்னா 191 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 100, 97, 94, 91, 88. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க. இது டிக்ரீஸ் ஆகுதுன்னு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு அப்போ 100லேருந்து 3 குறைஞ்சிருக்கு. 100லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 97. அதாவது 100லேருந்து 3 கழிச்சோன்னா 97. 97லேருந்து 3 கழிச்சோன்னா 94. 94லேருந்து 3 கழிச்சோன்னா 91. 91லேருந்து 3 கழிச்சோன்னா 88. அப்போ 88லேருந்து 3 கழிச்சா 85 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2, 6, 12, 20, 30. இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கு அடுத்து என்ன நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ 2ஓட 4 கூட்டியிருக்காங்க. கூட்டினாங்கன்னா 6 கிடைக்குது. எப்பயுமே இந்த மாதிரி சம்மில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அப்படியே கூட்டி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ரொம்ப பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதோடைய மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா அதோடய ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் இதை பார்க்கணும். இப்போ 2 இருக்குது, 2 6. இப்போ டிஃப்ரென்ஸ் 4 தான். ஸோ அப்போ ஈஸியாக வச்சுக்கோங்க. 4 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 8ஐயும் கூட்டினா 20, 20ஐயும் 10ஐயும் கூட்டினா 30. அப்போ என்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு 4, அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10. அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? 12. கரெக்டாக? ஸோ அப்போ 30ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 42. கரெக்டுங்களா? அப்போ 42 தான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 0, 7, 26, 63, 124. இதுக்கப்புறம் என்ன வரும்? ஸோ இது கொஞ்சம் அதிக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் ஸ்கொயரோ க்யூப்போ சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0. அப்போ 0 வருதுன்னா 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் தானே 0 வரும். கரெக்டாக? அது சேம் நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே 0 நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா 1 ஸ்கியூப் எடுத்துக்கோங்க. 1 ஸ்கியூப்லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். 1 ஸ்கியூப் 1, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. அப்போ 0 வருது. அடுத்து இது 7ன்றப்போ அப்போ 2
முதல் ஸ்கியூப் என்ன வரும் 8. 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7, அப்போ 7 வந்துருச்சு. அடுத்து 3 ஸ்கியூப் என்னது 27. 27லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 26, அதுவும் வந்துடுச்சு. அப்புறம் 4 ஸ்கியூப் 64. 64லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 63, ஸோ அதுவும் வந்துடுச்சு. 5 ஸ்கியூப் 125, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 124. ஸோ ஸ்கியூப் நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ லாஸ்ட்டாக நம்ம 6 ஸ்கியூப்லேருந்து -1 பண்ணணும். 6 ஸ்கியூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 216, கரெக்டாக? 6 36, 36 216. ஸோ 216லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 215 வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 216 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நம்ம அவசரத்தில் ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோன்னா ஸ்கியூப் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சரை போட்டுருவோம் மைனஸ் பண்ணாமல். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்கியூப் பண்ணி மைனஸ் பண்ணி ஆன்சர் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 215, 215, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, தொடரில் அடுத்து வரும் எண் என்ன? 36, 34, 30, 28, 24 அடுத்து. இப்போ இது பார்த்திங்கனாலே டிக்ரீஸ் ஆகுது. அதுவுமே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ 36க்கும் 34க்கும் 2 தான் டிஃப்ரென்ஸ். 34க்கும் 30க்கும் 4, 30க்கும் 28க்கும் 2, 28க்கும் 24க்கும் 4. அப்போ திரும்பி 24க்கும் அதுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் வர மாதிரி கண்டுபிடிச்சா போதும். அதாவது 2ஆல் கழிச்சு போட்டிங்கன்னா போதும். அப்போ 24லேருந்து 2 கழிச்சா 22. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், கீழே பாருங்கள். 36லேருந்து 2 கழிச்சா 34, 34லேருந்து 4 கழிச்சா 30, 30லேருந்து 2 கழிச்சா 28, 28லேருந்து 4 கழிச்சா 24, 24லேருந்து 2 கழிச்சா 22. ஓகேங்களா? அப்போ 2 4 2 4 மைனஸ் பண்ணணும். லாஸ்ட்டு 2 மைனஸ் பண்ண வர்றது தான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 22. 121, 144, 169, 196, இதுக்கப்புறம் என்ன வரும்? ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். 121ன்றது 11 11 121, 12 12 144, 13 13 169, 14 14 196. அப்போ ஆன்சர் 15 × 15 தான் வரணும். ஸோ 15 15 கண்டிப்பாக லாஸ்ட்டு 5ல் தான் முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 225, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 7 10 8 11 9. இதில் பார்த்தீங்கன்னா 7 10 ஒன்று கூடி இருக்குது. அடுத்து 8 11 ஒன்று கூடுது குறையுது. அப்போ 6ஆக்காக இருக்குது. கரெக்டாக? 6ஆக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷனில் நான் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காண்டி ஷேப்ஸ் மாற்றி போட்டிருக்கேன். ஸ்கொயரும் ட்ரையாங்கிளும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் போட்ட நம்பர்ஸில் தான் நம்மளுக்கு கேப் இருக்குது. கரெக்டாக? லாஸ்ட்டு வந்து 12க்கு அப்புறம் என்ன வரும்ன்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ 12க்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கொயர் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்கொயரில் இருக்க நம்பரை மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் 7 8 9 10. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கிறத பார்த்திங்கன்னா 10 11 12. அதாவது ட்ரையாங்கிள் ஒரு சிக்ஸாக்காக ஒரு இதாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு லைனாக இருக்குது. அதாவது முதல்ல இருக்க ஒற்றைப்படை எண்கள்லாம் எல்லாமே, அதாவது முதல் வரிசை 3ஆம் வரிசை 5ஆம் வரிசையெல்லாம் ஒரே கண்டிஷனை குறிக்குது. அதே மாதிரி 2 4 6 அந்த இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஒரு வகையான கண்டிஷனில் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதாவது 7 8 9 அதுக்கப்புறம் 10 தான் வரணும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து 10 அப்படின்றத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 10. நெக்ஸ்ட்டு, 9 18 36 72 144 இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 9 9, அடுத்து 2 9 18, அடுத்து 4 9 36 வருது, 8 9 72, 16 9 144. ஆனால் 9ஆம் வாய்ப்பாடு. ஆனால் அந்த நம்பர்ஸு அந்த காரணிகள் மாறுபடுது. 1 9 9, 9 18. கரெக்டாக? 1 2 வருது. அடுத்து 2க்கு அப்புறம் என்ன வருது? 4 வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ 4க்கு அப்புறம் 8 வந்திருக்கு. 8க்கு அப்புறம் 16 வந்திருக்கு. 16க்கு அப்புறம் இப்போ என்ன வரணும்? 32 வரணும். ஏன்னா அந்த இருக்க நம்பரை 2ஆல் பெருக்கி அதை 9ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அதை 2ஆல் பெருக்குனா 2, அதை 9ஆல் பெருக்கியிருக்காங்க. 2 2ஆல் பெருக்குனா 4, அதை 9ஆல் பெருக்கியிருக்காங்க. 4 2ஆல் பெருக்குனா 8, 8 9ஆல் பெருக்கியிருக்காங்க. 8 2ஆல் பெருக்குனா 16, அந்த 16 9ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு 16 2ஆல் பெருக்கி அதை 9ஆல் பெருக்கணும். அப்போ 16 2 32, 32 × 9 288 அப்படின்றது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ 288 அப்படின்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு,
5, 6, 9, 14, 21 இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 6, 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 9, 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 14, 14ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 21. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றைப்படை எண்களாக கூட்டியிருக்காங்க. 5 கூட 1 கூட்டியிருக்காங்க, 6 கூட 3 கூட்டியிருக்காங்க, 9 கூட 5 கூட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக கூட்டுறாங்க. அப்போ 21 கூட 9 கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 21ஐயும் 9ஐ கூட்டினீங்கன்னா 30. இப்போ ஆன்சர் வந்து 30. ஆப்ஷன் பி 30 அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.